ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அன்பும் நியாயமும் உள்ள தேவன் இதுவரைக்கும் செய்திருப்பதை காட்டிலும் இன்னும் அதிகமாக என்ன செய்யலாம்? அப்படி செய்வதற்கு ஏதாவது இருக்கிறதா என்கிற கேள்விக்கான பதிலை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்த வார பாடத்தில் யோபுவின் மேல் சாத்தான் குற்றம் சாட்டினதையும் அவனுடைய குற்றச்சாட்டு உண்மையானது தானா என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதாக யோபுவுக்கு அவன் கஷ்டங்களை கொடுப்பதற்கு தேவன் அனுமதித்ததையும் நாம் பார்த்தோம். அதன் அடிப்படையில் ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். யோபுவின் விசுவாசம் பலமானது என்பதையும் அவர் தேவனை விட்டு எந்த நிலையிலும் விலக மாட்டார் என்பதையும் தேவன் அறிவார். அதே போல யோபுவின் விசுவாசத்தை தோற்கடிக்க முடியாது என்பது சாத்தானுக்கும் தெரியும். அப்படியானால் யோபு ஏன் இந்த வேதனைகளை அனுபவிக்க வேண்டியிருந்தது? இந்த பகுதியில் முதல் காரியம் சரிதான், தேவனுக்கு தெரியும் என்பது சரியான ஒன்று. ஆனால் சாத்தானுக்கு தெரியும் என்பது சரியானது இல்லை. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பது, அவன் எப்படி செயல்படுவான் என்பது தூதர்களுக்கோ மனிதர்களுக்கோ சாத்தானுக்கோ ஒன்றும் தெரியாது, தேவனுக்கு மாத்திரமே தெரியும். அதனால் யோபுவின் விசுவாசத்தை தோற்கடிக்க முடியாது என்று சாத்தான் நினைத்திருந்தால் அந்த துன்பத்தை எல்லாம் அவன் கொடுத்திருக்க மாட்டான். தேவனுக்கு தெரிந்திருந்தும் ஏன் அதை அனுமதித்தார் என்பதற்கான காரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்சம் முழுவதிலும் நித்திய காலமும் வாழப்போகிற அறிவுஜீவிகள் அனைவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழும்போதுதான் பிரபஞ்சத்தில் ஒரு இணக்கம் இருக்கும். அதற்கான தேவ திட்டத்தில் சிலுவை ஒரு பகுதி தான். எல்லோருக்குமான திட்டம் தயார் என்றுதான் வேதாகம் சொல்கிறது. எல்லோருக்கும் மன்னிப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்றுதான் நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தை பாருங்கள். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார் என்று இயேசுவை பற்றி 1 யோவான் 2:2 சொல்கிறது. எல்லோருடைய பாவங்களுக்காகவும் அவர் மரித்திருந்தார். எல்லோரும் பரலோகம் செல்வது இல்லை. ஏன் என்பதற்கான கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். தேவனோடு ஒப்புரவாகுதல் இல்லாத மன்னிப்பால் பயனில்லை. தேவன் நல்லவர் என்பதை ஒப்புக்கொண்டு தேவனோடு ஒப்புரவானால்தான் நம்முடைய நித்திய வாழ்வு நிச்சயமாகவே நமக்கு மகிழ்ச்சியானதாக இருக்கும். தேவனோடு நாம் ஒப்புரவாவது மாத்திரமல்ல, மற்ற உலகத்தின் அறிவுஜீவிகள் நம்மோடு ஒப்புரவாக வேண்டும், நம்மை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுல் சொல்வதை பாருங்கள். தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாக நாங்கள் வாழ்ந்தோம். நாங்கள் தூதருக்கு வேடிக்கையானோம், மனுஷருக்கு வேடிக்கையானோம் என்றெல்லாம் சொல்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு சாகப் போகிறவர்கள் போல நம்முடைய வாழ்க்கையை மாறுவதற்கு அவசியம் இருக்கிறது. அப்பொழுதுதான் நம்முடைய தன்மை வெளிப்படுகிறது. யோபுவுக்கு வந்த துன்பம் அவர் யார் என்பதை வெளிப்படுத்தியது. உலகத்தில் நீங்களும் நானும் சில கஷ்டங்களை அனுபவிக்கலாம். அந்த கஷ்டங்களுக்கு மத்தியிலும் இந்த தேவனை நாம் மறுதலிக்காமல் அவர் நல்லவர் என்று சொல்லுகிறோமா என்பது மிகவும் முக்கியமானது. அவ்வப்போது நடக்கிற சம்பவங்களை வைத்து அல்ல, தேவன் நம்மேல் வெளிப்படுத்தியிருக்கிற அன்பு எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்வதன் மூலமாக எந்த சூழ்நிலையிலும் ஏவாளைப் போல ஒரு தவற்றை நாம் செய்து விடாமல் இருப்பதற்கு நாம் தேவன் நல்லவர் என்பதை எப்பொழுதும் சொல்ல வேண்டிய அவசியம் இருப்பதனால இந்த உலகத்தின் கஷ்டங்கள் நாம் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்கு தேவன் அனுமதிக்கிறார். நித்திய வாழ்வை முக்கியம். எனவே தான் யோபுவுக்கு அந்த துன்பங்களை தேவன் அனுமதித்தார்.
சர்வலோகமும் அவர் யார் என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போன்ற சூழ்நிலை ஏதோ ஒரு விதத்தில் நடக்கத்தான் செய்கிறது. நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை எப்பொழுதும் உம்மோடு கூட வைத்துக்கொள்வதற்காக, எங்களை ரட்சிப்பதற்கு எல்லாவற்றையும் செய்து வருகிற எங்கள் அன்புள்ள தேவனே, எங்களிடத்தில் எந்த குறையும் இல்லாமல் உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று நீர் ஆசைப்படுகிறீர். அதை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் மனக்கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். படத்தில் இருக்கிறவருடைய பெயர் தேவேந்திரநாத் துபே. இவர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி. அவருக்கு முன்னராக இருப்பது அவருடைய மனைவி மோகினி துபே. இவர்கள் லக்னோவில் வாழ்ந்தார்கள். இவரிடத்தில் அகிலேஷ் யாதவ், ரவி யாதவ் என்று அண்ணன் தம்பி 2 பேர் வேலை செய்தார்கள். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அவரிடத்தில் வேலை செய்தார்கள். அவ்வளவு நெருக்கமான ஓர் உறவு இந்த 2 பேருக்கும் இந்த தம்பதியரோடு இருந்தது. ஆனால் இவர்கள் எதிர்பார்த்த பணம் அவர்களுக்கு இந்த தம்பதியின் மூலமாக கிடைக்காத போது அவர்கள் துரோகம் செய்ய தீர்மானித்தார்கள். 2024ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் தேதி ஒரு சனிக்கிழமை. அன்றைக்கு வீட்டில் இருந்த வேலைக்காரர்களுக்கு விடுமுறை. அந்த வாய்ப்பை பயன்படுத்த தீர்மானித்தார்கள். தேவேந்திரநாத் துபே தன்னுடைய ஓட்டுநரான அகிலேஷ் யாதவோடு கூட வெளியே சென்றபோது ஏற்கனவே அவர்கள் திட்டம் போட்டு வைத்திருந்தபடி ரவி யாதவ் தன்னுடைய நண்பனாகிய ரஞ்சித் என்பவனை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தார். ரஞ்சித் மோகினி துபையை வணங்குவது போல கீழே குனிந்து காலை தொட்டான். அப்பொழுது பின்னாலே இருந்து ரவி யாதவ் ஸ்க்ரூ டிரைவரினாலே அந்த அம்மாவை குத்தி, பலமுறை குத்தி, அவர்கள் சாகாத போது கழுத்தை நெரித்து கொலை செய்தார். 13 ஆண்டுகள் அவர்களிடத்தில் வேலை செய்த இவர்கள் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை திருடி எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினார்கள், ஒளித்து வைத்தார்கள். காவலர்கள் துப்பு துலக்கி இந்த கொலையில் யாருக்கு பங்கு என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள். 3 பேரையும் கைது செய்தார்கள். எப்படிப்பட்ட துரோகம் என்று பாருங்கள். 13 ஆண்டுகள் இந்த தம்பதியர் இந்த 2 பேரையும் தங்கள் கூட வைத்திருந்திருக்கிறார்கள். பணத்துக்காக துரோகம் பண்ணினார்கள் இந்த சகோதரர்கள். பருவத்திலும் கூட சாத்தான் இது போன்ற ஒரு துரோகத்தை தான் செய்தான். பதவிக்காக அந்த துரோகத்தை செய்தான். சாத்தானுடைய ஆட்கள் இன்றைக்கும் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் வேறே பல உலக நன்மைகளுக்காகவும் இன்று வரை துரோகம் செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். தேவனுக்கு விரோதமாக சாத்தான் துரோகம் செய்த போதிலும் கூட நடந்து கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தில் ஜெயிக்கப் போவது யார் என்பதை குறித்து வேதாகம் சொல்கிறது. அதை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். வெற்றிவேந்தர் கிறிஸ்துவே என்று வேதாகம் சொல்கிறது. குறை சொல்கிறவனை வெல்கிறவர் இயேசு என்று வெளிப்படுத்தல் 12:10 நாம் வாசிக்கிறோம். யாரை குறை சொல்கிறான்? யோபுவை பற்றி நாம் பார்த்தபோது நாம் கவனித்தோம். தேவனையும் குறை சொல்கிறான், யோபுவையும் குறை சொல்கிறான். அதுபோல நாம் ஒவ்வொருவரையும் அவன் குறை சொல்லி கொண்டுதான் இருக்கிறான். அவன் மாத்திரமல்ல, அவனுடைய ஆட்களும் குறை சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள். சகரியா 3ஆம் அதிகாரத்தில் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை சாத்தான் குறை சொல்வதான ஒரு காட்சி காணப்படுகிறது. இவன் அக்கினி என்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்று கர்த்தர் சொல்கிறார். சாத்தானை பார்த்து சொல்கிறார், நீ அவனை அழிக்க பார்த்தாய், நான் தப்புவித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனாலும் யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக அங்கே நிற்கிறான். என்ன புரிகிறது? குற்றச்சாட்டு உண்மைதான், அவரிடத்தில் தவறு இல்லாமல் இல்லை. ஆனால் தேவனை
பாவ மன்னிப்புக்காக விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், தங்கள் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நம்முடைய நன்மைக்காகத்தான் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகள், அப்படிப்பட்டதை நம்முடைய வாழ்க்கைகளை செய்து வருகிற தேவன் நல்லவர்தான் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள், குற்றம் இல்லாதவர்களாக காணப்பட தகுந்த விதத்தில் இயேசு கிறிஸ்துவின் நீதி அவர்களுடைய கணக்கில் வைத்து எண்ணப்படுகிறது. அதை அடையாளமாக இங்கே ஆண்டவர் காட்டுவதை பார்க்க முடிகிறது. இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை கழற்றி விடுங்கள், சிறந்த வஸ்திரங்களை அவனுக்கு போடுங்கள், அவன் அக்கிரமத்தை அவனிலிருந்து நான் நீங்க செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தாலும் மன்னிப்புக்காக நாம் அவரை சார்ந்திருக்கும் போது அவர் நம்மை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். இந்த சம்பவத்தையும் பாருங்கள். சீமோனே சீமோனே என்று பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார், கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொன்னார். இங்கேயும் குற்றச்சாட்டு உண்மைதான். ஆனாலும் சாத்தானுடைய குற்றச்சாட்டில் இருந்து தேவன் சீமோனை விடுவிக்கிறார். குறை சொல்கிறவனை மாத்திரமல்ல, பொய் சொல்கிறவனையும் தேவன் வெல்கிறார். சில சமயங்களில் அவன் சொல்வது பொய், தேவனை பற்றி அவன் சொல்வது பொய். சில சமயங்களிலே உங்களை பற்றியும் அவன் பொய்யாக சொல்லலாம். சாத்தானை பொய்யனும் பொய்க்கு பிதாவும் என்று தேவன் அழைக்கிறார். யோபுவை பற்றி அவன் சொல்லும்போது, நீர் பாதுகாப்பதினால்தான் அவன் உம்மை சேவிக்கிறான், இல்லை என்றால் உம்மை அவன் தூஷித்து விடுவான் என்று சொல்கிறான். இந்த குற்றச்சாட்டு பொய். அவனுக்கு உள்ளதை எல்லாம் எடுத்த பிறகும் யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். குற்றச்சாட்டு பொய் என்பது நமக்கு தெரிகிறது. முதலில் யோபுவுக்கு சொந்தமான எல்லாவற்றையும் சாத்தான் எடுத்து போட்டான். பிறகு யோபுவுக்கு வியாதியையும் கொடுக்கிறான். இவையெல்லாம் தேவனுடைய அனுமதியோடு தான் நடக்கிறது. இப்பொழுது மனைவியே சொல்கிறாள், எதற்காக உம்முடைய உத்தமத்தில் நீர் இன்னமும் நிலைத்து நிற்கிறீர், தேவனை தூஷித்து விட்டு செத்துப்போம் என்று சொல்கிறாள். அப்பொழுது யோபு சொல்வதை பாருங்கள், நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இந்த இரண்டிலுமே யோபு என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் எடுக்கவில்லை. தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? நன்மையை பெற்றது உண்மைதான், தீமையை அவர் கையிலிருந்து பெறவில்லை. அப்படியெல்லாம் அவர் நினைத்த போதிலும் கூட இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நடக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம். யோபுவுக்கு நடந்த கஷ்டம் போல ஒரு கஷ்டம் நமக்கு வராமல் இருக்கலாம். ஏதோ விதத்தில் எப்படியோ ஒரு வகையில் சில பிரச்சனைகள் நமக்கு வந்து அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் தேவன் நல்லவர் தான் என்பதை வாய்விட்டு கூச்சல் போட வேண்டிய சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படலாம். நிச்சயமாக அதில் வெற்றி பெறுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். இப்போதைய வஞ்சக உலக அதிபதியிடமிருந்து உலகத்தை இயேசு நிச்சயமாக வெல்லப் போகிறார். சாத்தான் நான் தான் இந்த உலகத்திற்கு அதிபதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் வெல்லப் போகிறார் என்பதை தானியேல் 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 19, 20ஆம் அதிகாரங்கள் நமக்கு காட்டுகின்றன. இயேசுவானவரை சோதித்த போது உலகத்தின் ராஜ்யங்களை எல்லாம் காண்பித்து இதெல்லாம் எனக்கு சொந்தமானவை என்று அவன் மாறுதட்டுகிறான். யோவான் தம்முடைய நிருபத்திலே உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்று எழுதுகிறார். உலகம் முழுவதும் அவன் கையில் இருக்கிறது. ஆனால் அங்கேயும் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதைத்தான் வேதாகமம் நமக்கு சொல்கிறது. ஆதாமுக்குள் எல்லோரும் சாகிறார்கள், கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவர் சகல துரைத்தனங்களையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். அந்த உயிர்த்தெழுதல் நடந்த பிறகு துரைத்தனம், அதிகாரம், வல்லமை என்று இங்கே அழைக்கப்படுகிற சாத்தானின் கூட்டத்தை ஆண்டவர் அழித்து பிதாவிடத்தில் ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார் என்று வேதாகம் சொல்கிறது. எல்லா விதங்களிலும் தேவன் வெல்கிறவராக இருக்கிறார். இயேசு
வெற்றி வேந்தராக காணப்படுகிறார். வஞ்சகத்தால் சாத்தான் இந்த உலகத்தின் அதிபதியானான். ஆம், ஆதாமை ஏவாளை ஏமாற்றித்தானே அவன் உலகத்தின் அதிபதியானான். முதலாம் ஆதாம் சாத்தானிடம் இந்த உலகத்தை இழந்தார். இரண்டாம் ஆதாம் தம்முடைய அன்பினாலே உலகத்தை மீட்கிறார். கடைசியில் சாத்தானை அழித்து தமது ராஜ்யத்தை ஏற்படுத்துவார். நீ ராஜாவா என்று பிலாத்து இயேசுவிடத்தில் ஒரு முறை கேட்டார். நான் ராஜாதான். ஆனால் இந்த ராஜா எதற்காக வந்தார்? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் என்று சொல்கிறார். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியம் என்பது என்ன? அநேக சமயத்தில் சத்தியம் என்பது கொள்கை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இயேசு தம்மை சத்தியம் என்று அழைத்தார். அவர் மூலமாக தேவன் எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு வெளிப்படுகிறது. சாத்தான் சொன்ன பொய் தவறு என்பதை இயேசு வெளிப்படுத்த வந்தார். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்கிறவன் இயேசுவின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவனாக வாழ்வான். பிசாசானவன் அழியப் போகிறான் என்பது அவனுக்கு தெரியும். அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அவனுக்கு தெரியும். ஆனால் உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் தேவனுக்குரிய ராஜ்யங்களாக மாறப்போகின்றன. சதா காலங்களிலும் கிறிஸ்து அரசாளப் போகிறார் என்று வேதாகம் சொல்கிறது. அழியப் போகிற சாத்தானுடைய குடிமக்களாக நாம் வாழப்போகிறோமா? நித்திய காலமாக ஆழப்போகிற தேவனுடைய குடிமக்களாக நாம் வாழப்போகிறோமா? நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை நாம் இந்த நாளிலே தீர்மானிக்க வேண்டும். தேவன் நியாயமுள்ளவர் என்றால் பாவிகளாகிய நம்மை பரலோகத்திற்கு அவர் எப்படி கொண்டு போக முடியும்? நம்மை தண்டித்து தானே ஆக வேண்டும். நாம் எல்லோரும் பாவிகளாயிற்றே. அந்த கேள்விக்கான பதிலை நீதிபரரும் நீதிமானாக்குகிறவரும் என்கிற இந்த பகுதியில் நாம் பார்க்க இருக்கிறோம். இயேசு எதற்காக வந்தார் என்பதை குறித்து வேதாகம் சொல்வதை பாருங்கள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசு என்றால் குறை சொல்லுகிறவன் என்று அர்த்தம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் என்கிற வார்த்தைக்கு எதிர்ப்பதம் அன்பு. ரோமர் 13:8 1 யோவான் 3:4 ஒப்பிட்டு பாருங்கள். ஒருவர் மேல் அன்பு இருந்தால் அவரை பற்றி நாம் குறை பேசுவோமா? குறை பேச மாட்டோம். குறை பேசினால் என்ன அர்த்தம்? அவர் மேல் நமக்கு அன்பு இல்லை என்று அர்த்தம். அன்பு இல்லாமல் பிசாசு போல குறை சொல்கிற இந்த செயல்தான் பிசாசின் கிரியை. நம்மிடமுள்ள இந்த பிசாசின் கிரியை அழிக்கப்பட வேண்டும். யோபு, யோசுவா, சீடர்களை அவன் குறை சொன்னான் என்று பார்த்தோம் அல்லவா? தேவன் என்ன செய்தார்? அந்த குறைகளை மன்னிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார். குறை இல்லை என்றால் குறை இல்லை என்பதை நிரூபிப்பதற்கும் ஆயத்தமாக இருந்தார். பிசாசிடம் இருக்கிற அந்த குறை சொல்கிற தன்மை நம்மிடத்தில் இருக்கும் என்றால் அதிலிருந்து வெளிவர வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம் அல்லவா? நாம் தேவனால் பிறந்திருந்தோம் என்றால் நாம் பாவம் செய்ய மாட்டோம். பாவம் செய்ய மாட்டோம் என்றால் என்ன அர்த்தம்? அன்பு காட்டாமல் இருக்க மாட்டோம். நம்மால் ஒருவரிடத்தில் அன்பு காட்ட முடியவில்லை என்றால், ஒருவரை குறை சொல்லாமல் நம்மால் இருக்க முடியவில்லை என்றால், அந்த நபர் மேல் நமக்கு அன்பு இல்லை என்று அர்த்தமாகிவிடுகிறது. குறை சொல்லும்போது நாம் பிசாசுகளாக மாறுகிறோம். நாம் ஏன் பிசாசுகளாக செயல்படக்கூடாது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வேதாகம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒரு வேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார். நான் நல்லவன் இல்லை, ஆனாலும் எனக்காக மரித்திருக்கிறார். உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் பாவிகள்தான். இயேசு என்னுடைய குறைகளை பார்க்காமல் இருக்கும்போது நான் எப்படி மற்றவருடைய குறைகளை பார்க்க முடியும்? அநேகர் இதை புரிந்து கொள்வதே இல்லை. இயேசு என்னுடைய குறைகளை பார்க்காமல் இருக்கும்போது நான் எப்படி மற்றவருடைய குறைகளை பார்க்க முடியும்? அவர் எப்படி குறைகளை பார்க்காமல் இருக்க முடியும்? அவர் நியாயமுள்ளவர் என்றால் அவர் எப்படி நம்மை மன்னிக்கலாம்? நம்மை தண்டித்து தானே ஆக வேண்டும். ரோமர் 3:25-26 இதற்கான விளக்கத்தை தெளிவாக சொல்கிறது. தாம் நீதி உள்ளவர், அதாவது தேவன் நீதி உள்ளவர். நீதி என்பதற்கான வார்த்தை இங்கே நியாயம்
என்று மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் சரியாக இருந்திருக்கும். நியாயம் என்பது என்ன? தீமைக்கு தண்டனை, நன்மைக்கு நற்பலன். தேவன் நீதியுள்ளவர், தீமைக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் அவர் என்ன செய்கிறார்? இயேசுவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறார், அதாவது நல்லவன் என்று சொல்கிறார். அது எப்படி சொல்ல முடியும்? அவன் செய்கிற பாவத்திற்கு தண்டனை தானே அவர் கொடுக்க வேண்டும். நல்லவன் என்று எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்கிறாராம்? கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. இயேசுவானவர் என்னுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டு இரத்தம் சிந்தியதினாலே என்னை அவர் நல்லவன் என்று சொல்கிறார். எனவே தீமைக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அந்த ஆண்டவர் அந்த தண்டனையை தன்மேலே ஏற்றுக்கொள்கிறார். அதன் மூலமாக என்ன நடக்க வேண்டுமாம்? கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். கிருபாதார பலி என்பதற்கான கிரேக்க வார்த்தை 2 இடங்களில்தான் புதிய ஏற்பாட்டில் வருகிறது. எபிரேயரிலே அது கிருபாசனம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இங்கே கிருபாதார பலி என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே பலி என்பது அந்த இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே என்பதற்குள் வந்து விடுகிறது. எனவே இது கிருபாசனமாகத்தான் இருக்க வேண்டும். கிருபாசனம் என்பது என்ன என்பதை பக்கத்தில் இருக்கக்கூடிய படத்தில் நீங்கள் பார்க்கலாம். இயேசு இரத்தம் சிந்தியதை பார்த்து தேவன் நல்லவர் என்பதை புரிந்து கொள்கிற எல்லோரும் தேவனோடு ஒப்புரவு ஆகிறார்கள். படத்தில் இருக்கிற அந்த கிருபாசனம் என்பது உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பொற்பலகை. இங்கே மனிதர்களுடைய பிரதிநிதியாக பிரதான ஆசாரியன், தூதருடைய பிரதிநிதிகளாக 2 தூதர்கள், தேவனுடைய பிரசன்னமாகிய செக்கைன ஒளி எல்லாமே இங்கே காணப்படுகிறது. இந்த காட்சி பாவ நிவாரண நாளில் நடைபெறும். யூதருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் பாவ நிவாரண நாள் என்கிற அந்த நாளிலே பிரதான ஆசாரியன் கிருபாசனத்திற்கு முன்பாக இப்படி நிற்பார். பாவ நிவாரணம் என்கிற வார்த்தையின் அர்த்தம் ஒப்புரவாகுதல் என்று நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். இந்த நோக்கம் என்ன? சர்வலோகமும் ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகிற காட்சி இங்கே காட்டப்படுகிறது. தேவனை புரிந்து கொண்டதால் தூதர்கள் தேவனோடு ஒப்புரவு ஆனார்கள் என்பதை கடந்த பாடங்களிலே நாம் பார்த்தோம். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை இயேசு தமது மரணத்தினாலே அழித்தார் என்று எபிரேயர் 2:14 சொல்கிறது. அது எப்படி நடக்கிறது என்று பாருங்கள். கொலோசியர் 1:20 வாசிக்கிறோம். இயேசு இரத்தம் சிந்தினதினாலே தேவ தூதர்கள் தேவனோடு ஒப்புரவானார்கள் என்று வாசிக்கிறோம். பரலோகத்தில் உள்ளவைகள் தேவனோடு ஒப்புரவானார்கள். அது வரைக்கும் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் பரலோகத்தில் இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது வானத்திலே யுத்தம் உண்டாகிறது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தை வரிசையாக நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசுவானவர் பரலோகத்திற்கு செல்கிறார். அதற்கு பிறகு வானத்திலே யுத்தம் உண்டாகிறது. வலுசர்ப்பம், அதாவது சாத்தான் பூமியிலே தள்ளப்படுகிறது. அதனோட அதைச் சேர்ந்த தூதரும் தள்ளப்படுகிறார்கள். பிறகு சொல்கிறது, வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. அதற்கு பிறகு அவர்கள் பரலோகம் செல்ல முடியாது. அவனை தூதர்கள் எப்படி ஜெயித்தார்கள்? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் அவனை ஜெயித்தார்கள். இது உலகம் உண்டாவதற்கு முன்னராக நடந்த ஒரு சம்பவம் இல்லை. இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்திய பிறகு நடந்த சம்பவம் என்பதை இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆட்டுக்குட்டியானவர் இரத்தம் சிந்திய போது நல்ல தூதர்கள் தேவனோடு ஒப்புரவு ஆனதினால் சாத்தானையும் அவனை சேர்ந்தவர்களையும் பரலோகத்தை விட்டு வெளியே தள்ளுகிறார்கள். தற்காலிகமாக அவன் இந்த பூமியிலே இருக்கிறான். அவனுக்கு என்ன நடக்கும் என்பதை எசேக்கியேல் 28:18 சொல்கிறது. நீ கோல் சொல்கிற தன்மையினாலே, வியாபாரம் என்றால் கோல் சொல்லுதல் என்று நாம் கடந்த பாடங்களிலே படித்திருக்கிறோம். உன் பரிசுத்த ஸ்தலங்களை நீ பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட போது சாத்தான் பரலோகத்தில் இருந்தான். அவன் நடுவிலிருந்து, அவன் இருந்த இடத்திலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு வந்து பூமியிலே அவன் சாம்பலாக்கப்படுவான் என்று எசேக்கியேல் 28:18 சொல்கிறது. ரோமர் 16:20
சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். ஆம், சாத்தான் முற்றிலுமாக அழிந்து போவான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்க தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோம் அல்லவா? பிசாசுடைய கிரியையாகிய குறை சொல்வதை நாம் விட்டுவிடலாம் அல்லவா? அப்படி விட்டுவிட்டால் தேவகுமாரனோடு சேர்ந்து செயல்படுகிறவர்களாக நாம் இருப்போம். இல்லையே, பிசாசோடு சேர்ந்து செயல்படுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். யாரோடு சேரப்போகிறீர்கள்? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சாத்தானை பார்த்து தேவன் சொன்னார். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இயேசுவை சிலுவையில் அறைந்த போது தான் வென்றுவிட்டதாக சாத்தான் தவறாக நினைத்திருந்தான். ஆனால் அது அவனுக்கு வெற்றி அல்ல, அது இயேசுவுக்கு வெற்றி. சர்வலோகமும் அவனுக்கு எதிராக திரும்பியது. அவனை வெளியே தள்ளினார்கள். சீக்கிரமாக அவன் தலையை அவர் நசுக்கப் போகிறார். பிசாசோடு சேர்ந்து நாம் அழியாதபடி தப்புவதற்கு தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். என் நேசருடைய பாடல் என்று ஒரு பாடலை ஏசாயா 5:1 நாம் பார்க்கிறோம். இது என்ன பாடல்? என் நேசருக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். வேலி அடைத்தார். திராட்சை பழங்களை எடுத்து திராட்சரசம் தயாரிப்பதற்கான ஆலையை அங்கே நாட்டினார். ஆனால் அது கசப்பான பழங்களை தந்தது. இஸ்ரவேல் தேசத்தை பற்றி ஆண்டவர் இவ்வாறு சொல்கிறார். நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். என்ன செய்தார்? வேலி அடைத்தார், கற்களை பொறுக்கினார், நற்குல திராட்சை செடிகளை நாட்டினார், கோபுரத்தை கட்டினார். நான் என்ன செய்வது? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்கேன். அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? இது நமக்கு பொருத்தமாக இருக்கிறதா? தேவன் நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார். தேவனுடைய காத்திருப்புக்கு நம்முடைய பதிலளிப்பு என்ன என்பதை யோசித்து பாருங்கள். இது ஒரு உவமைதான். ஆனால் அவர் என்ன செய்தார் என்பதை ஏசாயா 53 பார்க்கிறோம். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் பார்ப்போம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் பட்ட பாடுகள் எல்லாம் நமக்காக அவர் பட்ட பாடுகள். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆக்கினை என்றால் தண்டனை. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார் என்பதை நான் உண்மையிலேயே புரிந்து கொண்டால் நாம் குணமாவோம். பிசாசின் கிரியைகளை நம்மை விட்டு நாம் ஒழிப்போம். இஸ்ரவேல் தேசம் என்ன செய்தது? பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கு, இயேசுவை சிலுவையில் அறைந்து விடு என்றது ஜனங்கள் ஏறுவதிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். நாம் என்ன செய்கிறோம்? உலக ஆசைகள் நம்மை எப்படியெல்லாம் பாடுபடுத்துகின்றன என்பதை யோசித்து பாருங்கள். தேவ சித்தத்துக்கு நம்மை நாம் ஒப்படைப்போமா? அவர் நல்லவர் என்பதை புரிந்து கொண்டு பிசாசின் கிரியைகளை நம்மை விட்டு நாம் அழிப்போமா? சொல்லுவோமா, தேவன் நல்லவர், எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர், நான் அதற்கு சாட்சி. இந்த திராட்சை தோட்ட கதையை இயேசு எப்படி சொன்னார் என்பதையும் நாம் சுருக்கமாக பார்ப்போம். கிறிஸ்துவின் உண்மை திராட்சை தோட்டம் பற்றியது எப்படி சொல்லப்பட்டது? ஒரு எஜமான் இருந்தான். அவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கினான், அதை சுற்றிலும் வேலி அடைத்தான், ஆலையை நாட்டினான், கோபுரத்தை கட்டினான். தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபித்த போது கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். அந்த தோட்டக்காரரை அவர்கள் பிடித்து அடித்து கொலை செய்து கல்லெறிந்து கொண்டார்கள். இன்னும் அதிகமான ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். தேவனுடைய ஊழியக்காரர்களை நாம் எப்படி நடத்துகிறோம்? தேவனுடைய அன்பை உலகத்திற்கு சொல்லி மனிதர்களை தேவனிடத்தில் திருப்ப வேண்டும் என்று முயற்சி செய்கிற ஊழியக்காரர்களுக்கு என்ன நடக்கிறது? தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அனுப்பினார். பல தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள். பல தீர்க்கதரிசிகளுக்கு உத்தரவும் தந்தார்கள்.
ஆனால் அவர்கள் சொன்னதை இவர்கள் கேட்கவில்லை. கடைசியில் அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். இயேசுவையும் கொலை செய்து போட்டார்கள். இப்படியெல்லாம் தேவன் ஒரு மனிதராக வந்து கொலை செய்யப்படுவது அவசியம்தானா என்கிற கேள்வி ஒருவேளை சிலர் உள்ளத்தில் எழும்பலாம். தேவன் ஒரு மனிதராவதை தவிர வேறு வழி இல்லையா என்கிற கேள்வி எழும்பலாம். தீமையை குறைப்பதற்கு அல்லது ஒழிப்பதற்கு அவர் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்தார். அதைத்தான் சிலுவை காட்டுகிறது. அதைவிட மேலான சிறப்பான எளிமையான ஒரு வழி இருந்திருந்தால் அதை அவர் நிச்சயமாக செய்திருப்பார். இந்த பிரபஞ்ச போராட்டத்தில் யோபுவை போல மக்களுக்கு பல பாடுகள் வரத்தான் செய்கின்றன. ஆனால் அதைவிட அதிகமான உபத்திரவத்தை தேவன் அனுபவித்திருக்கிறார். யோபுவாவது ஒரு பாவிதான், பாவம் இல்லாதவர் என்று சொல்ல முடியாது. ஆனால் பாவம் இல்லாத தேவன் ஒரு மனிதராக வந்து நம் மத்தியில் நித்தியமாக மனிதராக வாழ்வதற்கு தீர்மானித்து பல பாடுகளை அனுபவித்தார் என்பதை நாம் பார்க்கும்போது இந்த தேவனுக்கு பாவம் எவ்வளவு பெரிய வேதனையையும் உபத்திரவத்தையும் தந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இதையெல்லாம் தேவன் செய்தார்? நமக்கு கொடுத்திருக்கிற சுயாதீனத்தை அவர் மதிக்கிறார். தேர்ந்தெடுக்கும் உரிமையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தேர்ந்தெடுக்கும் உரிமையை நமக்கு தந்திருக்கிறதுனால வலுக்கட்டாயமாக நம்முடைய உள்ளத்திற்குள் அவர் நுழையாமல் தம்முடைய அன்பின் செயல்களை காண்பித்து நமக்குள் வருவதற்கு ஆசைப்படுகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். இதற்காக உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். புரிகிறதா? நம்மை அழிப்பதற்காக காத்திருக்கிற ஒரு ஆண்டவர் இல்லை என்னுடைய ஆண்டவர். எப்படியாகிலும் அவரோடு நித்தியமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்மை ரட்சிப்பதில் தேவனுடைய நியாயத்தை சர்வலோகமும் புரிந்து கொள்வதற்கு தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? பாவியாகிய என்னை பரலோகத்திலே கொண்டு போய் வைத்தால் அங்கே இருக்கிற நல்ல தூதர்கள் என்ன இப்படிப்பட்ட ஒரு பாவியை ஆண்டவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறாரே, இது சரிதானா என்கிற கேள்வியை எழுப்ப மாட்டார்களா? அதற்காக தேவன் செய்வது நியாயம்தான் என்பதை வெளிப்படுத்துவதற்கு தேவன் ஒன்று செய்கிறார். தேவனுடைய நாமத்தின் நியாயத்தை விளக்குகிறார். நாமம் என்பது குணம். தேவனுடைய குணத்தில் இருக்கக்கூடிய நியாயம் அவர் செய்வது சரிதான் என்பதை விளக்குகிறார். இரண்டாம் வருகைக்கு முன்பு ஒரு விசாரணை நடப்பதாக வேதாகமம் சொல்கிறது. அந்த விசாரணையின் நோக்கம் என்ன என்பதை நாம் சுருக்கமாக பார்ப்போம். அநேகர் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது இல்லை. ஆனாலும் அவருடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படி ஆக்க மாட்டாது என்று பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறார். சிலர் விசுவாசிப்பதில்லை, சிலர் விசுவாசிக்கிறார்கள். ஆனாலும் தேவனுடைய திட்டம் என்ன? 4ஆம் வசனத்தை பாருங்கள். நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும். நீர் பேசுவதெல்லாம் சரிதான், உம்முடைய வார்த்தைகள் சரிதான், அது நீதியானவை என்பதை எல்லோரும் விளங்கிக் கொள்ளத்தக்கதாக உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று. இந்த விசாரணையில் யாருடைய நியாயம் விசாரிக்கப்படுகிறது? தேவனுடைய நியாயம் விசாரிக்கப்படுகிறது. இதை ஏற்றுக்கொள்வதற்கு பலர் மிகவும் அவதிப்படுகிறார்கள். ஆனால் வசனம் அப்படித்தானே சொல்கிறது. தேவனே சத்தியபரர், எந்த மனுஷனும் பொய்யன். தேவனிடத்தில் தான் நன்மை உண்டு, எந்த மனுஷனிடத்திலும் நன்மை இல்லை. அவன் பொய்யன், சாத்தானோடு சேர்ந்து பொய் சொல்கிறவனாக காணப்படுகிறான். தேவனுடைய நியாயம் விசாரிக்கப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் அதைத்தான் சொல்கிறது. இதை நாம் சற்று விளக்கமாக வெளிப்படுத்தலில் 2 வசனங்களை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த விசாரணையை பற்றிய அறிவிப்பு வெளிப்படுத்தல் 14:7 வருகிறது. விசாரணை முடிந்த பிறகு என்ன நடக்கிறது என்பதை வெளிப்படுத்தல் 15:4 சொல்கிறது. இந்த 2ஐ ஒப்பிட்டு பாருங்கள். தேவனுக்கு பயப்படுங்கள் என்று வெளிப்படுத்தல் 14:7 வாசிக்கிறோம். யார் தேவனுக்கு பயப்படாதிருக்க முடியும் என்கிற கேள்வியை வெளிப்படுத்தல் 15:4 எழுப்புகிறது. எல்லோரும் தேவனுக்கு பயப்பட்டுத்தானாக வேண்டும். தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று வெளிப்படுத்தல் 14:7 சொல்கிறது.
யார் தேவனை மகிமைப்படுத்தாதிருக்க முடியும் என்று வெளிப்படுத்தல் 15:4 சொல்கிறது. படைத்தவரை தொழுங்கள் என்று வெளிப்படுத்தல் 14:7 சொல்கிறது. எல்லா ஜாதிகளும் அவரை தொழுது கொள்வார்கள் என்று வெளிப்படுத்தல் 15:4 சொல்கிறது. 14:7 நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்று நாம் வாசிக்கிறோம். 15:4 அதை பற்றி என்ன சொல்கிறது பாருங்கள். தேவனுடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின. நியாய தீர்ப்பில் எது வெளிப்படுகிறது? தேவன் செய்வதெல்லாம் நீதியானவை என்பது வெளிப்படுகிறது. அவரிடத்தில் குற்றம் இல்லை, அவரிடத்தில் தவறு இல்லை, அவர் செய்வதெல்லாம் சரிதான் என்பது இந்த விசாரணையின் மூலமாக வெளிப்படுகிறது என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் சொல்கிறது. இந்த பரலோக விசாரணையில் யார் பங்கேற்கிறார்கள்? நேபாத் நேச்சாருக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்ட போது அந்த தீர்ப்பை செய்தவர்கள் யார் என்பதை தானியேல் 4:17 சொல்கிறது. காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது. காவலாளர், பரிசுத்தவான்கள் என்று இங்கே சொல்லப்படுவது தேவதூதர்கள். தேவதூதர்கள் இந்த விசாரணையை செய்து தீர்ப்பு சொன்னார்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். தானியேல் 7:10 ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அது வருகைக்கு முந்தைய விசாரணை. பூமி முழுவதுக்கும் நடக்கிற ஒரு விசாரணை. கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. இன்னும் வேறு பல வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால்தான் இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் தெளிவாக பார்த்து கொள்ள முடியும். இங்கே நியாய சங்கம் உட்கார்ந்தது என்கிற வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது, அங்கே விசாரணை நடக்கிறது. இந்த விசாரணையில் தான் தேவன் செய்ததெல்லாம் நியாயம், யாரையெல்லாம் தேவன் ஏற்றுக்கொள்கிறாரோ அதற்கு காரணம் இருக்கிறது, யாரையெல்லாம் வேண்டாம் என்று தள்ளுகிறாரோ அதற்கும் காரணம் இருக்கிறது என்பதை இந்த நியாய சங்கம் புரிந்து கொள்கிறது. தேவதூதர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அப்படி புரிந்து கொள்வதன் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களோடு இவர்கள் ஒப்புரவாகிறார்கள். இயேசுடைய வருகைக்கு பிறகு ஒரு விசாரணை இருப்பதாக வெளிப்படுத்தல் 20:4 சொல்கிறது. நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். 1000 வருட அரசாட்சி என்பது இந்த பூமியில் ஏதோ நடக்கப் போகிற அரசாட்சி என்று பல சமயங்களில் அநேக விசுவாசிகள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். சிலர் இப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நான் அப்படி சொல்லுகிறேன் என்று அர்த்தமில்லை. தயவுசெய்து நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த விசாரணை பரலோகத்தில் நடப்பதாக வெளிப்படுத்தல் 20:4 சொல்கிறது. இது உலக பிரகாரமான ஆட்சி இல்லை. நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்கிறார், நாம் தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? ஆம், சாத்தானுக்கும் அவனை சேர்ந்த தூதர்களுக்கும் அவனை சேர்ந்த மனிதர்களுக்கும் 1000 வருடம் நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஒரு சூழல் ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுக்கு நடக்கிறது. தேவனுடைய நியாயம் சரியானது தான் என்பதை எல்லா மனிதரும் அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு வாய்ப்பு. இதையெல்லாம் ஏன் ஆண்டவர் செய்ய வேண்டும்? நான் இப்படி செய்ய போகிறேன் என்று சொன்னால் போதாத என்றால் நமக்கு கொடுத்திருக்கிற சுயாதீன உரிமை அப்படிப்பட்டது. இந்த விசாரணைகள் எல்லாம் தேவனுடைய நாமம், அதாவது தேவனுடைய குணம் நன்மையானது என்று நிரூபிக்கப்படுவதற்காகத்தான் இவையெல்லாம் நடக்கின்றன. யாத்திரை 34:5-7 வரை உள்ள பகுதியில் தேவனுடைய நாமம் சொல்லப்படுகிறது. சுருக்கி சொல்ல வேண்டும் என்றால் தேவனை பற்றி நாம் என்ன பார்க்கிறோம்? தேவன் மன்னிக்கிறவர், தேவன் தண்டிக்கிறவர். எப்படி ஒரே சமயத்தில் அவர் மன்னிக்கிறவராகவும் தண்டிக்கிறவராகவும் இருக்க முடியும்? சிலரை மன்னிக்கிறார், சிலரை தண்டிக்கிறார். ஏன் சிலரை மன்னிக்கிறார், ஏன் சிலரை தண்டிக்கிறார்? அவர் எதை செய்தாலும் நியாயமே என்பதை விசாரணை நிரூபிக்கிறது. அதனால்தான் விசாரணையை பற்றி பேசும்போது சகரியா 8:16 வாசிக்கிறோம். உங்கள் வாசல்களில், வாசல்கள் என்பது நீதிமன்றம், பட்டணத்தின் வாசல்களில் தான் அப்பொழுது விசாரணை நடந்தது. அக்காலங்களிலே நம்முடைய கிராமங்களில் மரத்தடியிலே விசாரணை நடக்கும் அல்லவா, அதுபோல் அந்நாட்களில் இஸ்ரவேல் தேசத்தில் நகரத்தின் வாசல்களில் விசாரணை நடக்கும். அந்த நீதிமன்றங்களிலே சத்தியத்திற்கும் சமாதானத்துக்கும் மேற்கே நியாயம் தீர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். உண்மைக்கு ஏற்க நியாயம் தீர்க்க வேண்டும்,
அந்த நியாய தீர்ப்பினாலே சமாதானம் ஏற்பட வேண்டும். பரலோகத்தில் இப்பொழுது நடக்கிற விசாரணையாக இருந்தாலும் சரி, இனிமேல் நடக்கப் போகிற விசாரணையாக இருந்தாலும் சரி, சமாதானத்துக்காக ஒப்புரவாகுதல் நடப்பதற்காக அந்த விசாரணை நடைபெறுகிறது. இதை நாம் புரிந்து கொள்ளும்போது, தேவன் நல்லவர் என்பதை புரிந்து கொள்ளும்போது நாம் தேவனோடு ஒப்புரவாவோம். அவர் நல்லவர் என்பதை உலகமெல்லாம் நாம் சொல்லுவோம். இந்த படத்தில் இருப்பவர் ஆல்ஃபிரட் ட்ரைஃபஸ். பிரான்ஸ் தேசத்து இராணுவத்தில் இருந்த ஒரு அதிகாரி. இவர் ஒரு யூதர். 1894ஆம் ஆண்டு இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ஜெர்மானிய தூதரக குப்பை கூடையில் கிடைத்த ஒரு துண்டு காகித கிறுக்கலை வைத்து இவர் ஜெர்மன் நாட்டிற்கு உளவாளியாக வேலை செய்தார் என்று இவரை தண்டிக்கிறார்கள். ஒரு தீவுக்கு நாடு கடத்தி விடுகிறார்கள். 1896 ஒரு உண்மை வெளிப்பட்டது. இவர் அந்த தவற்றை செய்யவில்லை. மேஜர் ஃபெர்டினண்ட் எஸ்டஹாசி என்பவர்தான் இந்த தவற்றை செய்தார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இராணுவம் இந்த உண்மையை மூடி மறைத்து விட்டது. ஆனால் இவர் மேல் தவறு இல்லை என்று நம்பின மக்கள் போராடி விசாரணைக்கு கட்டாயப்படுத்தி 1906ஆம் ஆண்டில் உண்மையை வெளிப்படுத்துகிறார்கள். இவருக்கு விடுதலை கிடைத்தது, பதவியும் கிடைத்தது. சாத்தான் என்று தேவன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறான். அந்த குற்றச்சாட்டு உண்மை என்பது போல இன்றைக்கு அநேக மனிதர்களும் பேசுகிறார்கள். ஏன் விசுவாசிகள் கூட பேசுகிறார்கள். எனக்கேன் இந்த துன்பத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்றெல்லாம் பல சமயங்களில் நாம் வேதனைப்படுகிறோம். சிலுவையை பாருங்கள். நமக்காக மரித்த ஆண்டவர் தேவையில்லாமல் நம்மை கஷ்டப்படுத்துவாரா? எல்லா கேள்விகளுக்கும் என்னிடத்தில் பதில் இல்லை. உங்களுக்கும் பதில் கிடைக்காது. ஆனால் யோபு நம்பினதைப் போல நாம் நம்பலாம். நிச்சயமாக அவர் நல்லவர் தான். ஜெபம் பண்ணுவோம். இரக்கங்களில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நீர் நல்லவர் என்பதை புரிந்து கொண்டு எப்பொழுதும் நாங்கள் உண்மை நம்பி வாழ்க்கை நடத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.